சியான் விக்ரம், அதாவது அந்நியன் அப்படிங்கிற ஒரு மெகா மெகா பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சியான் விக்ரம்க்கு ஒரு சோலோவாக அப்படி ஒரு வெற்றி படம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது. என்னதான் பொன்னியின் செல்வன் மெகா ஹிட் ஆனாலும், இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அது மல்டி ஸ்டார் படம், மணிரத்னம் படம், பொன்னியின் செல்வன் அப்படி போயிடுச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு சேது மாதிரி, காசி மாதிரி, பிதாமகன் மாதிரி, இல்லை தில், தூள், ஜெமினி, சாமி இந்த மாதிரி விக்ரமுக்காகவே ஓடின ஒரு மெகா ஹிட் படம் தான். ஸோ அப்படி ஒரு படம் அமையாதா அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமில்ல, சினிமா ஆர்வலர்களுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய ஆசை. ஸோ இப்போது அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, சித்தா படத்தின் இயக்குனர் SU அருண்குமார் இயக்கத்தில் அந்த படம் வீரதீர சூரன் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ அப்படி கரெக்டாக ஒரு டைரக்டரை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு தான் ரசிகர்களாக பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் செம்மையாக ஷூட் ஷாட்டாக கிட்டு கொடுத்துருவார் அப்படின்னு. இப்போ இன்னொரு இயக்குனரும் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் கதை சொல்லி ஓகே பண்ணிக்காரு. இந்த இயக்குனர் யாருன்னு கேட்டால் இப்போவே எழுதி வச்சிடலாம், அந்த படம் தாறுமாறு ஹிட்டு அப்படின்னு. அந்த இயக்குனர் வேறு யாரும் இல்லை, நம்ம யோகி பாபு வச்சு மண்டேலாவும், நம்ம சிவகார்த்தி வச்சு மாவீரன்னு 2 வெற்றி படங்களை கொடுத்தவர், 2 வித்தியாசமான களங்கள், கதை கருக்கள். ஸோ அப்படிப்பட்ட மடோன் அஸ்வின் தான் இப்போ சியான் விக்ரமுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்கிரிப்டை சொல்லி ஓகே பண்ணிக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி, சியான் விக்ரமோட கதாபாத்திரம் சரி, ரொம்ப ரொம்ப வலிமையான கதாபாத்திரமாக. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பர்ஃபெக்டான ஒரு படமாக சியான் விக்ரமுக்கு இருக்கும். கண்டிப்பாக சாலிட் ஹிட்டாக இந்த படம் இருக்குங்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வீரதீர சூரன் ஷூர் ஷாட் அப்படின்னு இப்போவே நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் அவர் கமிட்டாக இருக்கார். அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக அந்த படமும் ஒரு ஷூர் ஷாட்னு தெரியும். ஸோ விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ரைட் பாத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய உழைப்பு எத்தனையோ படங்களில் விழலுக்கு இறைத்த நீராக போயிருக்கு. ஆனால் இப்போ சரியான இயக்ககையில் அவர் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக தில் தூள் அந்த கால விக்ரமை நம்ம இந்த படங்களில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வெற்றியையும் நம்ம பார்க்கலாம்.